எதையும் தாண்டுவோம் பள்ளத்தாக்கும் மலையுமே. நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் தான் அவனை மிஸ் பண்றேன். ஏன்னா நான் பேசுறது அவனுக்கு மட்டும்தானே புரியும். என்ன நீ பொறாமையில குளிச்சிட்டு இருக்கியா? ஓ இல்ல, நானும் அவனை சந்திக்க விரும்புறேன். நீ எதுக்காக கொலைக்கிற? நான் பேசுறத உனக்கு புரிய வைக்க அப்பு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல முயற்சி பண்றியா டைகர்? ஆமா, வா போய் அப்புவை சந்திக்கலாம். நீ என்ன எங்க கூட்டிட்டு போற டைகர்? அப்புவை பார்க்க காட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சொன்னா கேளு, திரும்பி வா. டைகர்! யார் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டது? ஏதோ தப்பு நடக்குது. எங்கேயோ தப்பு நடக்குது. நீனா அவ சோகமா இருக்கா, என்னால உணர முடியுது. நீ அவ ஞாபகத்திலே இருக்கிற மாதிரி அவளும் உன் ஞாபகத்திலே இருக்கிறா போல இருக்கு. அதனாலதான் உனக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்படுது. ரொம்ப ருசியா இருக்கு. இந்த பழங்கள் எல்லாம், அதாவது மாம்பழம், வாழைப்பழம், இந்த காட்டுக்குள்ள எல்லாம் புது வகையான உணவா இருக்கே அப்பு. நீனாக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும். அவ ரொம்ப தைரியசாலி. என்னை காப்பாத்துறதுக்காக ஜூ வரைக்கும் வந்திருந்தா. ஆமா, உண்மைதான். நிஜமாவே நீ ஒரு அதிசய பிறவிதான் அப்போ. அந்த குழிக்குள்ள இருந்து நீ அவளை காப்பாத்தி இருக்க. ஜூல இருந்து எங்களையும் வெளியில கொண்டு வந்திருக்க. என்ன பிடிக்க வந்தவங்க செலுத்தின மயக்க ஊசில இருந்தும் நீதான் என்ன காப்பாத்தின. நான் என் காதை அசைச்சேன், உடனே அந்த ஊசி திரும்பிடுச்சு. கடைசியில அது அந்த ஆள் மேலேயே போய் குத்திடுச்சு. அந்த ஆள் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. எனக்கு இப்பவும் எங்கேயோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. சரி, போய் என்னன்னு கண்டுபிடி. அது அவ்வளோ சுலபம் இல்ல. அவ இருக்கிற இடத்துல விலங்குகளை யாருக்கும் பிடிக்காது. அதனாலதான் என்ன பிடிச்சு ஜூல கொண்டு போய் விட்டுட்டாங்க. எனக்கு தைரியம் இருக்கு, என்னால முடியும், நான் செய்வேன். எல்லா தடைகளையும் தாண்டுவேன், எல்லா பள்ளங்களையும் தாண்டுவேன், எல்லா மலைகளையும் தாண்டுவேன். அப்போ நீனா அங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்கு, ஜாக்கிரதை. டைகர், எழுந்திரி, நான் அப்போ வந்திருக்கேன். டைகர், நாங்க தான். எழுந்துரு நண்பா. நீ தைரியசாலி, உன்னால எழுந்திருக்க முடியும். எங்க பாரு, உன்னோட கால்கள் கூட இப்ப குணமாயிடுச்சு. ஹே நண்பா, உன்னோட எண்ணங்களை நீனாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன்னு சொன்னேனே, அத மறந்துட்டியா? நான் எங்க மறந்தேன்? தண்ணீர் போர், யானைகளோட தண்ணீர் போர். நான் இங்க இப்படிதான் விளையாடுவேன். என்னோட மத்த யானை நண்பர்களும் இங்க இருந்தாங்க. உனக்கு ஒரு கடமை இருக்கு அப்போ. மரத்தை சாப்பிடுற அந்த விலங்குகளை நான் தடுத்தே தீருவேன்.
அதுக்கு நாங்களே உதவி செய்வோம். என் வயிறு இன்னும் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் நிறைய சாப்பிடலாம்ல. அப்ப நாளைக்கு மறுபடியும் வா. எனக்கு இங்க வர விருப்பம் தான். ஆனா நான் காட்டுக்கு தனியா வர்றது என்னோட அம்மா அப்பாக்கு பிடிக்காது. நான் உனக்கு துணையா வரேன். அது ரொம்ப நல்ல யோசனை. டைகர் இப்ப என்ன சொன்னா அப்பு? உனக்கு துணையா அவனும் உன் கூட வரேன்னு சொல்றான். ஆமா, அப்ப நான் தனியா இருக்க மாட்டேன்ல. ரொம்ப நன்றி டைகர். டைகர் பேசுறது உனக்கு புரியுற மாதிரி அவன் பேசுறது எனக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். அவனும் அததான் ஆசைப்படுறான். இது எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம். மனசு காரணமா? எப்படின்னு சொல்லி கொடு. யோகா மூலமா. மனச ஒருநிலைப்படுத்துங்க. அமைதியா உட்காருங்க. மூச்சை இழுங்க. ஹச் ஹச். நல்லா இருந்ததுல? தும்மல் வந்துச்சு. இதுல என்ன இருக்கு? நீ என்கிட்ட டைகர் கொலைக்காதுன்னு சொல்லவே இல்ல. டைகர் பேசுறது உனக்கு புரிஞ்சுதா? எப்படி எனக்கு அப்பா பேசுறது புரிஞ்சுதோ அதே மாதிரி நீ பேசுறது புரியுது. நான் பேசுறது கேக்குது. நீனாவுக்கு நான் பேசுறது கேக்குது. அச்சச்சோ, எதுக்காக நீ மறுபடியும் கொலைக்கிற? நீ இப்ப என்ன சொன்னே எனக்கு புரியல. அச்சச்சோ, மறுபடியும் நான் கொலைக்கிற சத்தம் தான் உனக்கு கேக்குதா? நீ இந்த மாதிரி இன்னும் நிறைய பயிற்சி எடுத்துக்கணும். பிரமாதம். இது ரொம்பவே அற்புதமா இருக்கு. ஊப்ஸ், ஸ்ட்ரெச்சி என்ன சொன்னேன்னு கூட எனக்கு புரியல. அடடா, இப்ப நானும் அதிகமா தியானம் பண்ணணும் போல இருக்கே. எழுந்துறீங்க. நான் தான் அப்பு. இது என்னோட ஆத்மா. நாம நேரத்தை வீணடிக்க முடியாது. நிறைய பேர் பிரச்சனையில இருக்காங்க. மாந்தோப்புக்கு பக்கத்துல இருக்கிற நதிக்கரைக்கு என் கூட வாங்க. சீக்கிரம் வா ஐக்ரஸ். இல்ல, நான் இங்கே தான் இருக்க போறேன். அப்புவோட ஆத்மா இப்போ இங்க இல்ல. இந்த நேரத்துல அப்புவை யாராவது ஏதாவது செய்யலாம். நான் இங்கேயே இருந்து அப்புவை பாதுகாத்துக்கிறேன். இந்த நதி ரொம்ப அழுக்கா இருக்கு. இவங்களுக்கு உடனே சுத்தமான தண்ணீர் வேணும். இல்லைன்னா இவங்க எல்லாரும் இறந்துருவாங்க. அப்பா கிட்ட இருக்கிற சக்தியால இவங்க எல்லாரையும் அவளால காப்பாத்த முடியும். இந்த போட்டை நீர்வீழ்ச்சி கிட்ட எடுத்துட்டு போக முடியும். ஆனா இங்க நிறைய பேர் இருக்காங்களே. அப்போ ஏன் நம்ம கூட வரல? அப்பு கிட்ட இருக்கிற இன்னும் பல சக்திகள் அவனுக்கு தெரிய வருமா? அதை நீங்க தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட பாருங்க. இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம். இருள் மறைந்தது, பயம் பறந்தது. என்னால் நம்ப முடியலை, என்னாலும் நானும் எதையும் தாண்டுவேன். பள்ளத்தாக்கும் மலையுமே
மலை நடுவிலே மனம் பாடுமே உனதாசையாவும் இனி நிறைவேறுமே என்னால் நம்ப முடியலை நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம் பள்ளத்தாக்கும்